So welcome students for this CUT class, maybe TNPSC ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பீங்க. In today's class, I will handle about 20-25 minutes and then later on Aditya will continue. அது என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு பேப்பர் எடுத்து அதில் கொஞ்சம் சில கொஷின்ஸ் இந்த ஒரு மேத்ஸ் பேப்பரை நான் மேத்ஸ் எடுக்கிறேன், மேத்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்புறம் அதுக்கப்புறம் அவர் ஆதித்யா வந்து வேறு ஒரு பேப்பர் எடுத்து அதில் அவர் ஜிகே அண்ட் அதர் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுப்பார் அவர். ஓகே, ரைட். அப்போ ஒரே நாளில் நீங்கள் 2-3 பாருங்கள். இதில் நான் நிறைய நேரம் மேத்ஸுக்கு போயிடுறேன். இவன் தான் தேர் ஆர் சம் ஜிகே கொஸ்டின்ஸ், அதெல்லாம் நான் அதை மற்றவங்க பார்த்துக்கிட்டோம். 26வது கொஸ்டின் பாருங்கள், நானே படிக்கிறேன். ஆர் ஏபிள் டு சீ த ஸ்க்ரீன்? தெரியுதா? Yes sir, visible sir. If the 8-digit number 789x531y is divisible by 72, then the value of 5x minus 3y எவ்வளோன்னு கேட்குறாங்க. மறுபடியும் படிக்கிறேன். ஒரு 8-digit நம்பரில் 2 இதை டிஜிட்டை கொடுக்கல, அது XYன்னு கொடுத்தாங்க. அது அந்த டிஜிட்டு XY கண்டுபிடிச்சா 5x minus 3y கண்டுபிடிச்சிடலாம். பட் அந்த நம்பர் இஸ் divisible by 72 அப்படின்னா தென் த வேல்யூ ஆஃப் 5x minus 3y எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வியோ 2 முறை நீங்கள் திருப்பி படிச்சுக்கணும். இட் டிவிசிபிள் பை 72ன்னா அப்போது 72வோட ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். 72வோட ஃபேக்டர்ஸ் என்ன? எதெல்லாம் 72வை டிவைட் பண்ணும்? 72வோட ஃபேக்டர்ஸ் என்ன? 72வை எதெல்லாம் டிவைட் பண்ணும்? 1 டிவைட் பண்ணுமா? 1 வந்து 72வை டிவைட் பண்ணுமா? Yes sir. எஸ். 2 டிவைட் பண்ணுமா? Yes sir. 3 டிவைட் பண்ணுமா? Yes sir. பண்ணுமா பண்ணாதா? பண்ணும் சார். பண்ணும். 4 டிவைட் பண்ணுமா? Yes sir. 5 டிவைட் பண்ணுமா? No sir. 6 டிவைட் பண்ணுமா? Yes sir. 8 டிவைட் பண்ணுமா? Yes sir. 9 டிவைட் பண்ணுமா? பண்ணும். ஸோ அந்த 789x531y இதெல்லாம் இதோட டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 2 டிவைட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த y என்னவா இருக்கணும்? y எதாக இருந்தால் 2ஆல் டிவைட் ஆகும்? 240. ஆமாம், 0வாக இருக்கலாம், 2வாக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம், 2 4 6ஆக இருக்கலாம், சரி 6ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம். கரெக்டா? கரெக்ட் தானே? Yes sir. ஓகே, இப்போ 4ஆல் டிவைட் ஆகும்னு பண்ணால் என்ன 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 ஃபார்முலா என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? 4ஆல் டிவைட் பண்ணோன்னா கடைசி 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகணும். கடைசி 2 டிஜிட்னா கடைசிக்கு முந்தின டிஜிட் 1, இந்த கடைசி டிஜிட் தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும் 10 12 14 16 18 இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் சொன்னார் அவர், மனோகர் சொன்னார் 0 2 4 6 8 அந்த y வந்து அப்படி இருக்கலான்னாரு. இப்போ கடைசி 10 12 14 16 18 இதில் எது 4ஆல் டிவைட் ஆகும்? 10 12 14 16 18 12 சார். 12 அப்புறம் அவ்வளோதான் 16. 16 12 16 உங்களுக்கு அது டிவைட் ஆகும். சரி, 4ஆல் டிவைட் ஆகும். சரி, 9ஆல் டிவைட் ஆகுறது, 3ஆல் டிவைட் ஆகுறது கூட பார்க்கலாம். 3 9 ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். 3 அல்லது 9 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக 3 அல்லது 9 எடுக்கலாமா, இல்லை 8 கூட எடுக்கலாமா? சரி வேண்டாம், 3 அல்லது 9 எடுக்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணணுமா? எப்படி இருக்கணும்? இந்த 7 8 9 x531y அதெல்லாம் கூட்டினா அந்த வர்ற நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 7 + 8 + 9 + x + 5 + 3 + 1 + y இது 3ஆல் டிவைட் ஆகணும். எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இது 7 8 15 24 24 29 30 33 + x + y டிவைட் ஆகும். எதால்? 3ஆல் டிவைட் ஆகும். 33 + x + y 3ஆல் டிவைட் ஆகணும்னு என்ன அர்த்தம்னா அந்த இது அதுக்கு பேர் என்ன, வாடுவி? சரி, 3ஆல் டிவைட் ஆகுறது 33 + x + y என்ன வருதோ அது 3ஆல் டிவைட் ஆகணும். அல்லது 9ஆலே டிவைட் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 33 + x + y 9ஆல் டிவைட் ஆகணும். அப்போது நம்ம ஒய்க்கு என்ன இருக்குது? ஒய்க்கு 2 y வந்து
2 அல்லது 6 கரெக்டா? y வந்து 2 அல்லது 6 சொன்னமா? ஹலோ? எஸ் சார். 2 அல்லது 6. அப்போ x என்னவா இருக்கும்? என்ன வேல்யூவாக இருந்தால் அது 9ஆல் டிவைட் ஆகும்? x 1 இருந்தால் மொத்தம் 33 + x + y எவ்வளோ? எப்படி 33 வந்தது தெரியுமா? எஸ், எல்லா டிஜிட்டும் ஆட் பண்ணா ஆட் பண்ணால் 33 + x + y. இப்போ எல்லாமே கூட்டினா 36 வந்தால் அது வந்து 3ஆலையும் டிவைட் ஆகுது, 9ஆலையும் டிவைட் ஆகுது. அப்போ 33 + x + y. ஏன்னா y வந்து 2 அல்லது 6 இருக்கலாம், y 2ன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்போ x எவ்வளவா இருக்கணும்? 33 ப்ளஸ் 1 இருக்கும். இப்போ y 6 இருந்தால் 33 + 6 39. பட் அது இதால் அப்போ x வந்து 6 இருக்கணுமா? இப்போ 33 வந்து y வந்து 6 இருந்தால் அப்போ x வந்து என்னவா இருக்கணும்? x வந்து 0 இருக்கணும் சார். 6 இருந்தால் 39 வரும். 6 இருந்தால் 33 + 39. 39 9ஆல் டிவைட் ஆகுமா? அது x 0 இருந்தால் 39 இருக்கும். 39 9ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 3ஆல டிவைட் ஆகும்ல சார். அப்போ 3ஆல டிவைட் ஆகும்ல சார். 3ஆல் டிவைட் ஆகும். நான் 9க்கே போயிட்டேன், 3ஆலேயே வரல, நேராக ஏன் 9 சார் போயிட்டேன். 9 ஏன் சார் எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா 9ஆலையும் டிவைட் ஆகணும். இதான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? 72 டிவைடட் பை 9ன்னு வேறு வந்திருக்கேன். ஓகே சார். 9 போட்டால் அப்போ வந்து 33 + 6 39. ஆனால் எக்ஸ் எவ்வளோ இருந்தால் அது 9ஆல் டிவைட் ஆகும்? எக்ஸ் 6 இருந்தால் 9ஆல் டிவைட் ஆகுமா? முப்பத்தி 3 + 6 39 ப்ளஸ் y வந்து 6. 39 + 6 45. அப்போது 45 9ஆல் டிவைட் ஆகுமா? புரியல, எல்லாருக்கும் ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். மற்றவங்க அமைதியாக இருக்கிறீங்க. இப்போ 7 8 9 x 5 3 1 y வந்து எப்போ 9ஆல் டிவைட் ஆகணும்? எல்லாத்தையும் கூட்டினா அந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகணும். எல்லாத்தையும் கூட்டுங்க, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 33 சார். 33 + x + y. x + y. இப்போ 33 + x + y வந்து அதுக்கு அடுத்த 9ஆல் டிவைட் ஆகிற நம்பர் வந்து 36 இல்லையா? 36 × 4 9 × 4 36 கரெக்ட் தானே? எஸ் சார். அப்போ y வந்து 2ஆக இருந்தால் x 1ஆக இருந்தால் 36 வரும். ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார். அடுத்த நம்பர் என்ன? y வந்து 6ஆக தான் இருக்க முடியும். அப்போ 33 + x + 6 அது 45 இருந்தால் 5 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ x என்னவா இருக்கணும்? y 6ஆக இருந்தால் x 6 இருக்கணும், y 6 இருக்கணும் சார். x 6 y 6. அப்போ வந்து 45. இப்போ நீங்கள் போடுங்க. x 1ஆக இருக்கும்போது y 2ஆக இருக்கும். x 6ஆக இருக்கும்போது y 6ஆக இருக்கும். இப்போ 5x - 3y ஓட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ x 1ஆக இருக்கும்போது y 2ஆக இருக்கணும்னா 5x எவ்வளோ? 5 - 2 y 6னா 6 -1 வருது. வருதா? எஸ் சார். x 1 y 2 போட்டால் எவ்வளோ வருது? 5x - 3y. என்ன லகரி முருகன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? x 1 y 2 5x - 3y எவ்வளோ? -1 வருது சார். -1 வருது. சரி, அடுத்து நமக்கு 6 வருது. 6 போட்டு பாருங்க. 5 × 6 30. அது 3 × 6 18. 30 - 18 12 வரணும். 12 ஆன்சரில் இருக்குதா? இல்லை சார். இல்லை. அப்போ என்ன ஆன்சர்? -1. -1. இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அதை. இப்போ இதில் 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம், 6 எடுக்கலாம், 8 எடுக்கலாம். பட் எப்பவுமே அந்த பெருசாக எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். 9 எடுத்ததுக்கு காரணம், பெருசாக எடுத்துட்டிங்கன்னா முதலே 9 எடுத்துக்கலாம். 2 4 எடுக்கவே வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம ஒரு மாதிரி சொல்லிக் கொடுப்போம், நீங்கள் போடும்போது வேறு மாதிரி போடுவீங்க. நேராக 9 எடுத்துட்டிங்கன்னா 72 9ஆல் டிவைட் ஆகும். 9 எடுத்தோன்னா 9க்கு எல்லாத்துக்கும் கூட்டினா 9 வரணும். அப்போ பார்த்தா அப்போ x y என்னென்ன வரும் வேல்யூ போட்டு பாருங்கள். அப்போ 5x - 3y போட்டு பார்த்தா எந்த ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். புரியுதா? சரி, அடுத்த கேள்வி படிங்க. யாரோ ஒருத்தர் 27வது கேள்வி.
லகரி முருகன் 26 கேள்வி படிங்க. இல்லை மனோகர் படிங்க. A man will 40% of his wealth to his wife and rest to his children. What percent of the wealth will to the wife do the children get? முதல்ல கேள்வி புரிஞ்சுக்கணும். கேள்வி புரியுதா? புரியலன்னு இன்னொரு மனசுலேயே படிங்க. எல்லாருமே கேள்வி புரிஞ்ச ஆன்சர் டக்குன்னு அடுத்த நிமிஷமே போட்டுடலாம். $100 வச்சுக்கோங்க மொத்த சொத்து. அப்போ ஒய்ஃபுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு? வில்லுன்னா அவர் இறந்த பிறகு வில் எழுதுவாங்க. உயில், தமிழில் உயிலுன்னு பேர். உயில் எழுதி 40% ஆஃப் என்னுடைய சொத்து என்னோடய ஒய்ஃபுக்குங்கிறார், மிச்சம் குழந்தைகளுக்குன்னு சொல்கிறார். அப்போ $100 சொத்து இருந்தால் ஒய்ஃபுக்கு எவ்வளோ? $40. இப்போ சில்ட்ரனுக்கு எவ்வளோ? $60. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இந்த 2வது லைன் படித்து புரிஞ்சு பார்க்கலாம். புரிஞ்சிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க. சியூடி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க இப்போவே சொல்லிடுவேன். உங்களுக்கு பிரச்சனையே மேத்ஸ் இல்லை, உங்களுக்கு பிரச்சனையே இங்கிலீஷ் தான். பாதி குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனை. என்ன கேட்டிருக்காங்க? 2வது லைனில் படிங்க. அது என்ன கேட்டிருக்காங்க? என்ன புரியுது அதுலேருந்து? வாட் பர்சன்ட் ஆஃப் வெல்த் வில்டு டு த ஒய்ஃப் டூ த சில்ட்ரன் கெட்? ஒய்ஃபுக்கு கொடுத்தது போல எவ்வளோ பர்சன்ட் குழந்தைகளுக்கு கிடச்சிருக்குன்னு கேட்குறேன். ஒய்ஃபுக்கு கொடுத்தது போல குழந்தைக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது? ஒய்ஃபுக்கு எவ்வளோ? 40. சில்ட்ரனுக்கு எவ்வளோ? 60. 50யா? 60 சார். 60. அப்போ எவ்வளோ பர்சன்ட் அது? 60 வந்து 40 விட எவ்வளோ பர்சன்ட்? 40ல் எவ்வளோ பர்சன்ட்? 40க்கு 100% எவ்வளோ? 40. ஆனால் இது 60. நீங்கள் கணக்கெல்லாம் அதாவது இந்த ஃபார்முலாலாம் போக வேண்டாம். சிம்பிளாக கேட்குறேன். $40 ஒய்ஃபுக்கு கிடைக்குது, சில்ட்ரனுக்கு 60 கிடைக்குது. அப்போது சில்ட்ரனுக்கு கிடைக்கிறது வந்து ஒய்ஃபோடதில் எவ்வளோ பர்சன்ட்டுன்னு கேட்குறேன். ஒய்ஃபை விட அதிகமாக கிடைக்குது. அப்போ 100%க்கு மேலே 100%க்கு மேலே என்ன ஆன்சர் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டம்? 12th வந்து மேத்ஸ் இவ்வளோ வீக்காக இருக்கீங்களே. எனக்கு மேபி இதான் அதான் வீக்கு. மேத்ஸ் இல்லை உங்களுக்கு, அந்த இதுதான் இங்கிலீஷ் தான் வீக்கு. அது என்ன கேட்டிருக்கான்னு தெரிய மாட்டேங்குதாட்டிருக்கு. எப்பா $40 ஒய்ஃப் வேணுங்க, சில்ட்ரனுக்கு $60. அப்போ சில்ட்ரனுக்கு இன்னொரு 40 வந்து சில்ட்ரனுக்கு கொடுத்துருந்தா 100% நான் சொல்லலாம். ஆனால் 40 விட அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரில் ஒன்று தான் 100க்கு மேலே இருக்குது. அப்படியே அடிச்சு கேல்குலேட்டே பண்ண வேண்டாம், அப்படியே அடிச்சுட வேண்டியதுதான். புரியுதுங்களா? நீங்கள் கொஸ்டனை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி படிக்கலாம் பாருங்கள். த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்கான். அரித்மெட்டிக் மீன் என்றால் என்ன? அரித்மெட்டிக் மீன் என்ன? ஆவரேஜ்னு அர்த்தம். இந்த ஆவரேஜ் கண்டுபிடிங்க. இத்தனை நம்பர் இருக்கும், ஆவரேஜ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்கள் எப்படி எந்த மெத்தடில் உங்களுக்கு தெரியுமா அந்த மெத்தட் கண்டுபிடிங்க. நான் போட்டேன், எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு வருதான்னு பார்க்கலாம். அரித்மெட்டிக் மீன் என்றால் ஆவரேஜ். சரி, 1,4 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அது எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிப்பீங்க? 1,4 இதுக்கு என்ன ஆவரேஜ்?
என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவீங்க? 5/2 sir. 5/2. என்ன பண்ணீங்க? ரெண்டையும் add கூட்டி 2ஆல் வகுத்தீங்களா? அதே மாதிரி அத்தனையும் கூட்டி அது எத்தனை நம்பருக்கு அதால் வகுங்க. மொத்தம் எவ்வளோ நம்பர் இருக்குது? மொத்தம் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு பாருங்கள். அத்தனை நம்பர் கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ கூட்டினா வருதோ அதுலேருந்து அது எவ்வளோ நம்பரால் இருக்கோ அதை டிவைட் பண்ணுங்கள். that you will get the answer. ஆதித்யா, நான் இன்னொரு ஒரே ஒரு அந்த டீலர்னு போட்டிருக்கல அந்த கொஸ்டின் மட்டும் எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? எஸ் சார். ஒரே ஒரு கொஸ்டின் நான் நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல ஒரு கொஸ்டின் பேப்பரு, அதுலேருந்து ஒரு 4 கொஸ்டின் எடுத்தேன். நீங்கள் எந்த பேப்பர் ரெடியாக இருக்கீங்களோ அது பண்ணுங்கள். நாட் நெசசரிலி த சேம் பேப்பர். ஓகே சார். ஓகே சார். சரி, மொத்தம் எவ்வளோ நம்பர் இருக்குண்ணா? யாரோ ஒரு சொல்லுங்கள். எவ்வளோ நம்பர் இருக்குது? 28 வருது. 28 நம்பர் இருக்கு. மொத்த கூட்டினா எவ்வளவு வருது? 140 வருது. 140. அப்ப 140 100 அதுல 28 ஆல டிவைட் பண்ணுங்க, எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். ஒன் 28 ஆல டிவைட் பண்ண எவ்வளவு வருது? 5. அதுதான் ஆன்சர். அப்பாடா, இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நீங்களாம் போட மாட்டேங்கிறீங்க. என்ன தயக்கம் என்று எனக்கு புரியவில்லை. எனிவே, அந்த உங்கள் தயக்கத்தை எனக்கு புரியாத புதிர். ஏன் தயக்கப்படுறீங்கன்னு தெரில. ஒன்று நானே சொல்லிட்டேன் எப்படி போடுறதுன்னு, அப்புறம் ஏன் தயக்கம் வருதுன்னு தெரில. ஓகே, பரவாயில்ல. இப்போ இதான் முதல் தடவை பார்க்குறப்ப போக சரியாயிடும். அடுத்து பாருங்கள் கேள்வி. A dealer sells a machine having marked price at rupees 3,840 at a discount of 20%. What is the selling price of the machine? நல்லா ஒரு முறை இன்னொரு முறை மனசுக்குள்ளேயே படிங்க. எப்படி போடுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன விலைக்கு அவர் விற்றுருப்பார் அந்த டீலர் அந்த மெஷின்னு கேட்டிருக்காங்க. அங்கே அந்த மெஷின் மேலே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க. மார்க்கெட் ப்ரைஸ்னா ஸ்டிக்கர் உள்ள ப்ரைஸ் என்னன்னு போட்டிருக்கு? 3,840 போட்டிருக்குது. அதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படின்னு என்ன ப்ரைஸில் வாங்கியிருப்பார் அவர் வாங்குறவர்? அதாவது இல்லை, என்ன ப்ரைஸில் விற்றுருப்பார்? 3,840 20% போயிட்டா எவ்வளோ இருக்கோ அதுதான் ஆன்சர். $3,840 20% எவ்வளோ? 3,840 20%ங்கிறது எவ்வளோ? 3,840 × 20/100 எவ்வளோ வருது? $768 வருது சார். 768 3,840 768 கழிக்க வேண்டியதான். எவ்வளோ வருது? 3,840 768 கழித்தால் எவ்வளோ வருது?
ஆப்ஷன் 1 சார். ஆப்ஷன் 1. ஏன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறீங்க? எனக்கு புரியல, எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டின்னு தெரிஞ்சால் அது தகுந்தாப்பில் நான் சொல்லித்தரலாம். உங்கள் டிஃபிகல்ட்டி எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் டிஃபிகல்ட்டி எனக்கு என்ன, நான் புரிஞ்ச வகையில் என்னென்னா, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதை 4 தகராறு உங்களுக்கு. அதுதான் உங்கள் டிஃபிகல்ட்டியாக தோணுது. 2வது இங்கிலீஷ், இதுதான் தகராறுன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஐ மே பி ராங். பட் உங்கள் டிஃபிகல்ட்டி தெரிஞ்சால் ஒழிய நம்ம உங்களுக்கு கரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியாது. உங்கள் டிஃபிகல்ட்டி என்னன்னு தெரிஞ்சால் அதை நம்ம கரெக்டாக சொல்லிக் கொடுக்கலாம். எனிவே, நவ் ஆதித்யா, யூ கேன் கோ ஹெட். ஆதித்யா. எஸ் சார். குட் ஈவினிங் எவ்ரிவன். இப்போ நம்ம ஜிகே கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். நமக்கு சார் ஜிகே ஒதுக்கியிருக்காங்க, நம்ம ஜிகே ஆரம்பிச்சிடுவோம். நம்ம ஜிகே எந்தெந்த டாப்பிக்லலாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, சயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல் அண்டு இந்தியன் ஹெரிட்டேஜ், பேசிக் எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்கலி இண்டிபெண்டன்ஸ், மில்செல்ஷியனஸ் ஜிகே. மில்செல்ஷியன்ஸ் மீன்ஸ் அந்த முக்கியமான ஜிகே என்னென்ன, இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு 8 டாபிக் இருக்கு. என்னோட கிளாஸ் எப்பெல்லாம் வரப்போ நான் அதை உங்களுக்கு இந்த டாபிக்ல இருந்து நடத்துவோம். இன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நமக்கு நடத்த போறோம். இந்த டாபிக்ல என்னென்னலாம் முக்கியமானது, இதுல இருந்து கேள்வி வருமானா நமக்கு ஜெனரல் டெஸ்ட்ல நமக்கு ஒரு குறைஞ்சது 10 கொஸ்டின் ஆச்சும் மினிமம் வரும்னு எதிர்பார்க்கிறோம். முக்கியம் இந்த பரீட்சைக்கு தேவை டைம் தான். எவ்வளவு ஸ்லோவா நம்ம போட நம்மளுடைய டைமிங் போயிட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு மொத்தம் கொடுத்துருக்கிறது 60 மினிட்ஸ் தான். இந்த 60 மினிட்ஸ்ல நீங்க 50 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணுங்க. மேக்ஸ் கொஞ்சம் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். லெட்ஸ் கண்டினியூ. ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? நான் ரொம்ப சின்னதா கொஞ்சம் பெருசு பண்ணேன். ஒரு நிமிஷம். Now? Yes, it's clear. ஓகே. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்க்க போறோம். நான் கொஞ்சம் பேசிக்கா எது முக்கியமான கான்செப்டோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ரொம்ப முக்கியமானது நல்லா கவனிச்சுக்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் முக்கியமானதை. ஆனால் இது 20 பக்கம் இருக்கும். நான் வரியா நடத்தினா இந்த மே 15க்குள்ள முடிக்க முடியாது. ஸோ அந்த முக்கியமான கான்செப்ட் எது, உங்க மனசுல எது நினைவுல இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் முக்கியமானது. 2வது உங்களோட பொறுப்பு இப்போ என்னன்னா, இந்த டாக்குமெண்ட் நான் கண்டிப்பா சென்ட் பண்ணுவேன், அது நீங்க ரீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் ஒன், இந்த பரீட்சைக்கு முக்கியமே ரீட் பண்றது தான். ரீட் பண்ண போது தான் அதை கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ரீட் பண்ணணும். ஜெண்டர் டெஸ்ட் எழுதுறவங்க கண்டிப்பா ரீட் பண்ணணும். இப்போ அவங்க கையில பேனா பென்சில் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணீங்க, என்னென்ன சொல்லணும், அதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய இறையாண்மை இல்லையா? எந்த ஒரு சட்டமும், எந்த ஒரு திட்டமும், எந்த ஒரு நடைமுறையுமே நம்ம இந்தியாவில் அரசாங்கம் சார்ந்த அனைத்துமே எதை கொண்டு இயங்குதுன்னா கான்ஸ்டியூஷனை கொண்டு தான் இயங்குது. இந்தியாவுடைய சோல் அப்படின்னா எதை சொல்லலாம்னா கான்ஸ்டியூஷனை சொல்லலாம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நமக்கு உடனே ஈஸியாக கிடைக்கல. இதுக்கு பின்னாடி ஒரு மாடர்ன் ஹிஸ்டரி இருக்கு. நம்ம ஹிஸ்டரி கிளாஸ் நடத்துறப்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா அதற்கு முன்னாடி ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்தியாக்காரன் உடனே நம்ம பிரிட்டிஷ் சுதந்திரம் அவ்வளோதான்ப்பா கிளம்பிக்கலாம், இந்தியாவை நீங்க பிரிச்சீங்க, ஏதோ பண்ணீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகல. பிரிட்டிஷ் எம்பையர்ஸ், பிரிட்டிஷோட எம்பையர்ஸோட கண்ட்ரோல்ல தான் நம்ம கான்ஸ்டியூஷனே மேட் பண்ணாங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிரிட்டிஷோட கடைசி இது நம்மளுடைய புது அரசாங்கம், இது ஒரு மிக்ஸ்டு காம்போல தான் நம்ம கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் லார்ஜஸ்ட் ரிட்டன் லீகல் டாக்குமெண்ட் சொல்றாங்க. இந்த வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் ரிட்டன் லீகல் டாக்குமெண்ட்.
வாட் அபவுட் தி ரிட்டன் லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னா ஒரு சில நாடுகளில் சட்டம் எழுதி வைக்கப்படவில்லை. எடுத்துக்காட்டுக்கு பிரிட்டன் போன்ற நாடுகள்ல சட்டம் எழுதி வைக்கப்படவில்லை. அங்கெல்லாம் நமக்கு ஓரல் தான், அதுக்கு ஒரு இது கிடையாது. ஆனா இந்திய நாட்டுல எழுதி வைக்கப்பட்ட சட்டம், ஒரு புத்தகம் போன்ற சட்டம். நம்ம சட்டம் எல்லா நாடுகளுடைய எல்லா நாட்டினுடைய சட்டத்தினுடைய சிறப்பம்சங்களை பெற்று இயக்கப்பட்ட ஒரு சட்ட புத்தகம் தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷனே நான் கொடுக்கணும். கான்ஸ்டிடியூஷன் முதல்ல என்ன, அது நமக்கு தெரியும். கான்ஸ்டிடியூஷன்னா சட்டமா கிடையாது, இட்ஸ் a லீகல் ரிட்டன் டாக்குமெண்ட். நம்ம எதெல்லாம் செய்யணும், ஒரு லோக்சபா எப்படி தேர்ந்தெடுக்கணும், ராஜ்யசபா எப்படி தேர்ந்தெடுக்கணும், இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இது எப்படி இது எப்படி இது எப்படி இது எப்படி அந்த கான்செப்டை நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ரிட்டன் லீகல் டாக்குமெண்ட் தான் இந்த கான்ஸ்டிடியூஷன். இதுல வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரிட்டன் லீகல் டாக்குமெண்ட் இந்தியா கான்ஸ்டிடியூஷன். ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன், ஏதாச்சும் வாய்ஸ் பிரேக் ஆனா சொல்லுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். கம் பேக். இந்த டாக்குமெண்ட்டை நம்ம எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னா 2 வருஷம் 11 மாசம் 17 நாள் ஆச்சு. ஸோ இது அப்படியே நமக்கு கியூட்ல கேட்பான். எப்படி கேட்பானா, எப்ப எழுதி முடிக்கப்பட்டது, எத்தனை வருஷங்களை பேர், 2 years 11 months 17 days ஆனிச்சு. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஆளால் தனிப்பட்ட முறையில் எழுதப்படுவது இல்லை. நம்மளால நினைச்சிட்டு இருப்போம் அம்பேத்கர் தான் உட்காந்து எழுதி கொடுத்தாரு, கிடையாது. அம்பேத்கர் இஸ் த ஒன் ஆஃப் த கமிட்டி லீடர் தான் அம்பேத்கர். அதுல நிறைய விதமான தலைவர்கள் இருந்துதான் ஒரு கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் மேட் பண்றதுக்கு முதல்ல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பண்ணாங்க. வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிங்கிறது ஒரு நாடாளுமன்றத்தில் எல்லாரும் உட்கார்ந்து இந்த சட்டத்தை ஏத்துக்கலாங்க, இதை ஏத்துக்கலாங்க, பிரியாம்பிள் இதை வச்சுக்கலாங்க அப்படின்னு ஒரு விவாதம் பண்ணி அதற்கப்புறம் ஒப்புதல் கொடுத்து அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர்களுடைய கையெழுத்தில் பெற்று அதுக்கப்புறமா தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற இந்த புனித நூல் நமக்கு கையில கிடைச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா 2 years 11 months 17 days இந்த கான்ஸ்டிடியூஷனை மேட் பண்றதுக்கு ஆனிச்சு. இந்த கான்ஸ்டிடியூஷனை என்னைக்கு, இது ரொம்ப முக்கியம், ரொம்பவும் முக்கியம். இந்த பாயிண்ட் சொல்ல போற பாயிண்ட், December 9, 1946 இப்ப நமக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சிட்டு கான்ஸ்டிடியூஷனை ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா கவனிக்கணும், கான்ஸ்டிடியூஷனை என்னைக்கு ரெடி பண்ணி முடிச்சாங்க, லாஸ்ட் மீட்டிங் எப்ப போட்டாங்கன்னா December 9, 1946 அப்ப முடிச்சிட்டாங்க. ஆனா நமக்கு அஃபிஷியல், அதாவது இந்த கான்ஸ்டிடியூஷன்லாம் ரெடி ஆயிட்டு, கான்ஸ்டிடியூஷன் ரெடி ஆகி மீட்டிங் கடைசியா என்னைக்கு முடிஞ்சதுன்னா December 9, 1946. நல்லா நான் புரிஞ்சுங்க, நோட் பண்ணீங்க. மீட்டிங் லாஸ்ட் மீட்டிங் எப்ப ஹெல்ட் ஆனுச்சுன்னா December 9, 1946. ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷனை பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா November 26, 1949 நமக்கு இந்த சட்ட புத்தகம் நமக்கு கிடைக்குது. ஆனா இத நம்ம அப்பயே ஏத்துக்கல, அதாவது நம்ம அதை அப்பயே நமக்கு ரூல்ஸ் நடைமுறைக்கு வரல. எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னா January 26, 1950 தான் வந்துச்சு. இப்ப வந்துச்சு January 26, 1950 தான் வந்துச்சு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒய் வி செலிப்ரேட்டட் ரிபப்ளிக் டே அண்ட் ரிபப்ளிக் டே அண்ட் November 26 we called as கான்ஸ்டிடியூஷன் டே. கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லுவாங்க November 26 தான். ஸோ இப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்ம. ஆனால் இது பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது. ஆனால் January 26 we will celebrate grandly இல்லையா? இப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ January 26 ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? anyone reply? January 26 யாரு நம்ம செலிப்ரேட் பண்றோம்? ஹலோ, ரிபப்ளிக் டே. வெரி குட். ரிபப்ளிக் டே தான் January 26 நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ
அந்த புத்தகத்துல அந்த கான்ஸ்டியூஷன்ல எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குன்னா 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு. நோட் பண்ணிங்க, முக்கியமானது 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு, 8 ஷெட்யூல்ஸ் இருக்கு, 58 ஷெட்யூல் இருக்கு. ஆஃப்டர் 56 ஒரு 56 வருஷம் கழிச்சு 444 ஆர்டிகல்ஸ் இப்போ ஒர்க்கபிளா இருக்குது. 12 ஷெட்யூல்ஸா இருக்கு. இப்போ ப்ரெசென்ட்ல எவ்வளோ இருக்குன்னா 395. ஆனா சிலர்ல ஒர்க்கபிள் இருக்கிறது 444 இருக்கு. 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு. நீங்க 395 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு. ஓகே, அதை நம்ம ஞாபகம். ஸோ அந்த கிரியேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ங்கிறப்ப ஒரு பெரிய கதை. இது வந்து கேபினெட் கமிஷன்னு சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி நடத்துகிறப்ப இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இதில் நமக்கு இது தேவையில்லை. முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த இதில் நமக்கு அழகாக கொடுத்துருக்காங்க 1950. இந்த 1950 ஜனவரி 26க்கு வந்து ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இதற்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்ஸ்டியூஷன் அன்னைக்கு தான் நம்ம ஏற்றுக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், we will celebrate the பூர்ண ஸ்வராஜ். பூர்ண ஸ்வராஜ்னா சுதந்திரம், முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி லாகூர்ல காங்கிரஸ் கமிட்டி ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லாகூர் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜனவரி 26, 1929 சொல்லுவாங்க. அந்த டேட் மென்ஷன் பண்ணிங்க, 1929 செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் நம்மளுடைய பூர்ண ஸ்வராஜ். பூர்ண ஸ்வராஜ் மீன்ஸ் we will have a completely independence, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ நடக்காது. ஆனால் அந்த டேட்டு நமக்கு மறந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு முக்கிய காரணத்தினால ஜனவரி 26, 1950 தான் நமக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட இந்தியாவுடைய நேஷனல் ஃபிளாக் நமக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு தெரியும். மேலே சஃப்ரான் ஒயிட் கிரீன் கலர்ல இருக்கும், நடுவில் வந்து சக்ரா இருக்கும். இந்த நேஷனல் ஃபிளாக் நமக்கு என்னைக்கு நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளில தான் இந்த நேஷனல் ஃபிளாகை அடாப்ட் பண்ணிக்கிறோம். என்னைக்கு அடாப்ட் பண்ணிக்கிறோம்னா ஜூலை 22, 1947 நம்ம இதை அடாப்ட் பண்ணிக்கிறோம். இந்த நோட் பண்ணிக்க, ஜூலை 22, 1947. அதே நேரத்தில் அந்த சக்ரால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சக்ர அந்த எம்பளம் அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோகாவுடைய காலகட்டத்தில் இந்த எம்பளம் எடுக்கப்பட்டது. இந்த எம்பளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எம்பளத்தில் நமக்கு சக்கரம் இருக்கும், ஹார்ஸ் இருக்கும், புல் இருக்கும். இந்த காம்பவுண்ட்ல வந்து நம்ம எடுத்து இந்த சக்கரம் வச்சிருக்கோம். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க. அந்த சக்கரத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், சத்தியமேவ ஜெயந்தி. சத்தியமேவ ஜெயந்தி அப்படின்னா ட்ரூத் அலாங் வில் ப்ரிவைல் அப்படி சொல்லுவோம். அதாவது முண்டக் உபஷாதத் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இந்த வார்த்தை எடுக்கப்பட்டது, சத்தியமேவ ஜெயதி அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஜனகணமன யார் எழுதுனது? Who is composed ஜனகணமன? ஜனகணமன is composed by ரவீந்திரநாத் தாகூர். ஓகே. அதே நம்மளோட நேஷனல் காலண்டர் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? ஷேக் எரா அப்படி சொல்லுவாங்க. ஷேக் எரா ஸ்டார்டிங் வித் இஸ் ஃபர்ஸ்ட் சாத்ரா, அதாவது ஃபர்ஸ்ட் அதை சொல்றாங்க. இதை எப்போ நம்ம ஷேக் எரா அப்படிங்கிற இந்த நேஷனல் கேலண்டர் நம்ம எடுத்திருக்கோம். நம்மளுடைய அரசாங்கம் இதை எப்போ எடுத்துக்கிட்டாங்கன்னா மார்ச் 22, 1957 இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட், சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம வந்து ஒரு புத்தகத்தை எழுதுறோம் அப்படின்னா எல்லா நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை பார்த்து புரிஞ்சு அதுக்கப்புறமா தான் அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம அமெரிக்காவோட நல்லா இருக்கா அதை எடுத்துக்குவோம், பிரிட்டிஷ் நல்லா இருந்துச்சா அதை எடுத்துக்குவோம், ஆஸ்திரேலியா நல்லா இருந்துச்சா எடுத்துக்குவோம். ஸோ we will borrow from the every constitution, but it is not like a borrow, it's a good thing. What is the good thing? We will get it. So everyone to borrow, but it is a good constitution from others. இல்லையா? எல்லா நாடுகளை விட நம்ம கான்ஸ்டியூஷன் இஸ் பெஸ்ட் ஒன். ஏன்னா அவ்வளவு லிபர்ட்டி, அவ்வளவு ஈக்குவாலிட்டி, அவ்வளவு ஃபேட்டர்னிட்டி இல்லையா? இந்த மாதிரி ஒரு லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி கிடையாது. இப்போ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எந்த அளவுக்கு லிபர்ட்டினா
மரண தண்டனை கொடுப்பதற்கு அவ்வளோ வாட்டி யோசிப்பாங்க. we will again and again considerable but not considerable in UAE. குவைத்ல போய் பாருங்க, ஒரு வாட்டி மரண தண்டனை கொடுத்துருவாங்க. so what is the difference between the both countries? liberty, equality, freedom, that is a considerable. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எங்கெங்கெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்க பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நமக்கு கொண்டு வந்த ஒரு சட்டம். 1935ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ரொம்ப முக்கியமான ஆக்ட். நம்ம வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப நான் இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போதான் நமக்கு அந்த அந்த சட்டத்திலேருந்து நம்ம எதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் ஸ்டேட் லிஸ்ட் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் லிஸ்ட் சிஸ்டம்னா என்ன, அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் ஸ்டேட் லிஸ்டம் தான் சென்ட்ரலுக்குன்னு சில லிஸ்ட்டு, ஸ்டேட்டுக்குன்னு சில லிஸ்ட் இருக்கு. சென்ட்ரலுக்குன்னு சில லிஸ்ட் அது என்னன்னா இப்போ ரயில்வே, ஆர்மி, ஒருவருக்கு குடியுரிமை கொடுக்கறது, இதெல்லாம் யார் மட்டும் தான் செய்ய முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் செய்ய முடியும். இதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், போலீஸ், இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் செய்ய முடியும். இட் இஸ் நாட் சென்ட்ரல் லிஸ்ட். இது வந்து சென்ட்ரல் தலையிட முடியாது. ஸ்டேட் லிஸ்ட்ல சென்ட்ரல் தலையிட முடியாது, சென்ட்ரல் லிஸ்ட்ல ஸ்டேட் தலையிட முடியாது. அடுத்து ரெண்டு காமன் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. கன்கரண்ட் மீன்ஸ் போத் த சென்ட்ரல் ஆர் ஸ்டேட். அதாவது இப்போ எஜுகேஷன்ல கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அதை இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா கூட சொல்லுவாங்க, எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட் ஆக்குங்க, நியூஸ் எல்லாம் பார்ப்போம். இது கான்செப்ட். கன்கரண்ட் மீன்ஸ் போத் த ஸ்டேட், அதாவது ரெண்டு பேர் எடுத்துக்கலாம், ரெண்டு பேர் டிசிஷன் எடுக்கலாம். ஸோ தட் இஸ் அ கன்கரண்ட் லிஸ்ட். ஆனால் இந்த ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், இந்த லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா எங்கேயிருந்து நமக்கு கிடைக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கோம். அடுத்து ஃபெடரல் செட்டப். ஃபெடரல் செட்டப் மீன்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஸோ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கான உறவுகள் அதை எப்படி கொண்டு வந்தோம், அது இதுதான். அடுத்து நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இது என்னன்னு அர்த்தம்? பார்லிமெண்டரி சிஸ்டம் இருக்குல்ல, இதுவே நம்ம பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் தான் அர்த்தம். சிட்டிசன், யூனிட்டரி சிட்டிசன், ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லாலாம் ஒன்று கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்றோம்ல, அதான் ரூல் ஆஃப் லா. தட் இஸ் ரூல் ஆஃப் லா. அடுத்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன் நம்ம என்ன அர்த்தம்னா ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள்னா ஒன்று கிடையாது, முகவுரை. ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும், அதை நான் காட்டுறேன். அதில் ப்ரியாம்பிள் பற்றி அழகாக மென்ஷன். இது நம்ம கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள் தான் முக்கியம். நம்ம ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இந்த நம்ம பிற நாடுகளில் ஏற்றுமதி இறக்குமதி செய்றோம்ல, ஸோ அந்த கான்செப்ட் இஸ் டேக்கன் பை ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன். அடுத்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம எடுத்துக்கோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்ப்ரீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். வாட் ஆர் த 3 டாபிக்? ரொம்ப நம்ம டெப்த்தாக போகணும், இதெல்லாம் BA லெவலில் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். 10th புக்லலாம் படிச்சிருப்போம் 6 உரிமைகளுக்கு. வாட் ஆர் ஹவு மெனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தேர் இன் கான்ஸ்டிடியூஷன்? Any one of you? We have 6 fundamental rights. Very good. 6 fundamental rights. Before 7 fundamental rights வந்துச்சு. அது என்ன, ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சம் ரீசன், அதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போனால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நமக்கு 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. இந்த இது ரொம்ப முக்கியம். இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ டக்குன்னு கொடுத்துருப்பாங்க ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் ஏதாவது கொடுத்துட்டு உங்களுக்கு 4வது ஒன்று வேறு ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இதில் கிளாரிட்டி இருக்கணும், அதை பார்த்துங்க. அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ. வாட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ மீன்ஸ், ஏதாச்சும் ஒரு பார்லிமெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பார்லிமெண்ட்னா உச்சபட்சம், சட்டம் ஏற்றுவது அனைத்துமே பார்லிமெண்ட் மட்டும்தான். ஸோ நீ பார்லிமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு சட்டத்துக்கு புறப்பா கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டா பண்ணாங்கன்னா ஒரு நீதிமன்றம் தலையிட்டு அதை பார்க்கலாம், இவங்க பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அதுக்கு பதில் அது வந்து பிரசிடென்ட்ல இருந்து. அது ஜப்பானீஸ் கான்ஸ்டிடியூஷன் வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா.
ஒரு லா சட்டத்தின்படி தான் அனைத்துமே செயல்படுது அப்படிங்கிற கான்ஸ்டிடியூஷன் எங்கேருந்து எடுத்திருக்கோம்? ஜப்பானீஸ் கான்ஸ்டிடியூஷன் எடுத்திருக்கோம். அடுத்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அமெண்ட்மெண்ட்ஸ். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ங்கிறது நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். ஒய் த நம்ம எல்லா நாட்டோடய பாருங்க கான்ஸ்டிடியூஷன் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க, முழு புக்கையும் மாத்துவாங்க. ஆனா நம்ம இந்தியாவோட சிறப்பம்சமே தான், நமக்கு எது தேவையோ அதை மாத்திப்பாங்க. இப்ப கூட ரீசெண்டா சிஏஏ அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்தினாங்க. சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா என்னது? சிட்டிசன் அமெண்ட்மெண்ட்னா சில குடியுரிமைகளை மாத்திருக்காங்க, சில அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இது நமக்கான அமெண்ட்மெண்ட் கிடையாது. இந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தவங்க வராங்களோ, ஒரு ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒருத்தவங்க வராங்களோ அவங்களுக்கான அமெண்ட்மெண்ட். அவங்க அமெண்ட்மெண்ட் திருத்தம். ஓகேவா? முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் வரலாம், முன்னாடி எல்லா நாட்டுல இருந்து வருவாங்க. ஸோ அப்ப எல்லா நாட்டுல இருந்து நம்மக்குள்ள வந்துட்டு நம்ம உள்ளார இருக்கிறவங்களுக்கு பாப்புலேஷன் அதிகமாயிடும். பாப்புலேஷன் அதிகமாயிட்டுனா நம்ம கவர்மெண்டால ஒரு இப்ப நம்ம அரசன் அங்காடியில நம்ம ஃபுட்டு கொடுக்குறோமே, அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப என்ன பண்றாங்க? கேட்டுருவாங்க ஒரு கொஸ்டின். சார் வாய்ஸ் ஸ்டக் ஆகி தெரியும். வாய்ஸ் கேட்கவே இல்லை, ரொம்ப பிரேக் ஆயிட்டே இருக்கு. Okay. எதுவுமே கேட்கல, வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு.
கேக்குதா? And audible? Yes. Of at times Japanese constitution the Irish constitution, Irish constitution direct principles இருக்கும். நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் Irish constitution ஃபண்டமெண்டல். இதை நம்ம எங்க எடுத்துக்கோம்னா அடுத்து கனடியன் கான்ஸ்டிடியூஷன், இது ஃபெடரலிசம். வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு, எதுவும் கிளியரா இல்ல. வந்து now audible. Hello. Anyone response? Yes, audible.
கேக்குது சார். ஆனா ஸ்கிரீன் தான் தெரியுது. ஸ்கிரீன் ஆப் பண்றேன். ஹலோ கேக்குது, இப்போ கேக்குது. பிரியா பாப்போம். வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. Sorry, I have a problem with network. So let's continue tomorrow. Okay, fine. Tomorrow we have a evening. I come the same topic. Okay. Thank you. Thank you. Thank you for everything. ஒரு